ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் ரிஷபம் மாதிரி அமைதியாக இருக்க மாட்டீங்க. உங்கள் மனசு எப்பொழுதுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பேசுகிற திறமை உங்களுக்கு ரொம்பவே அதிகம். உங்களுடைய விஷயத்தை 2 கோணத்தில் உங்களுக்கு பார்க்க தெரியும். அதனால தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. அதே குணம் சில நேரம் குழப்பத்துக்கும் காரணமாகவும் இருக்குது. இப்போது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு புதிய நபர் வரப்போகிறாங்க. இவங்க சும்மா வர்றவங்க கிடையாது. பேச தெரிஞ்சவங்க, சிரிக்க தெரிஞ்சவங்க, எல்லாரோடைய மனசையுமே ரொம்பவே சீக்கிரமாக கவர்ந்துருவாங்க. வீட்டுக்குள்ளே வந்த முதல் நாளே ரொம்ப பழக்கமாக இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய பெரிய வலிமைன்னு கூட சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்குமே இந்த புதிய நபர் அதிக நெருக்கம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது அண்ணனாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், மாமனாக இருக்கலாம், மாமா பக்கம் இருக்க உறவாக கூட இருக்கலாம், அல்லது நண்பர் வழியாக கூட வந்திருக்கலாம். அந்த நெருக்கம் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும். ஆலோசனை, உதவி, ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் மெதுவாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். வீட்டில் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வெளியே போக ஆரம்பிக்கும். ஒருத்தரை மற்றவங்களோட ஒப்பிட்டு பேசுகிறது, அவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி இடைவெளியை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் உங்ககிட்ட அன்பாக பேசுகிற மாதிரி பேசினாலும் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாகவும் இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க, நீங்கள் சில நேரம் அறியாமல் பேசுகிற வார்த்தைகள் பிரச்சனையாக மாறும். உங்களுடைய பேச்சினுடைய வேகம் ரொம்பவே அதிகம். அது குடும்பத்தில் தவறான புரிதலை கொடுக்கலாம். இந்த காலத்தில் பேசுகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே யோசிக்கணும். உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்குமே மன அழுத்தம் அதிகரிக்கலாம், தூக்கம் குறையலாம், கவலை அதிகமாகலாம். அது உடம்புல பலவீனத்தை கொடுக்கும். இதுதான் ஆபத்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலைமையும் வரும். அதனால் உடனடி விபத்து கிடையாது, மெதுவான சோர்வு தான். பண விஷயத்தில் கவனம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். புதிய நபர் ஒருத்தருக்கு வாய்ப்பு சொல்லி பணத்தை முதலீடு செய்ய சொல்லுவார். இது நல்ல லாபத்தை கொடுக்கும்னு நம்பவும் வைப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க சீக்கிரமாக உற்சாகப்படுத்துவாங்க. ஆனால் இந்த காலத்தில் ரொம்பவே அவசரமெல்லாம் வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த நல்ல விஷயங்களை உங்களுக்கு ரொம்பவே அடித்தளமாக இருக்க போகுது. கஷ்டப்பட்டு சாதித்த வேலை, குடும்பத்தோடு பகிர்ந்த சிரிப்பு, நண்பர்களுக்கு கொடுத்த ஆதரவு இது எல்லாமே உங்களை காப்பாற்ற போகுது. அதே நேரம் கெட்ட அனுபவமும் இருந்திருக்கும். நம்பினவங்க விட்டு சென்ற தருணம், பேச்சு தவறால் வந்த சண்டை, அவசர முடிவால் வந்த இழப்பு, இந்த அனுபவம் இப்போ உங்களுக்கு ஒரு பாடம்னு கூட சொல்லலாம். புதிய நபர் நல்லவராக இருந்தால் என்ன நடக்கும்? உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கும். வேலை மாற்றம் நல்லதாக நடக்கும். பயணம் மூலம் முன்னேற்றமும் வரும். உங்களுடைய திறமைக்கு மதிப்பும் கிடைக்கும். ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே வேறு எண்ணத்தை வச்சுருந்தாங்க அப்படின்னா உறவில் சந்தேகம், பேச்சில் பிளவு, ஒருவருடைய தனிமை, சின்ன விஷயங்கள் பெரிய விஷயமாக மாறுறது இது எல்லாமே உங்களுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நண்பர்களுக்கு கொடுத்த ஆதரவு இது எல்லாமே கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். அதே நேரம் கெட்ட அனுபவமும் இருந்திருக்கும். நம்பினவங்க விட்டு சென்ற தருணம், பேச்சு தவறால் வந்த சண்டை, அவசர முடிவால் வந்த இழப்பு, அந்த அனுபவம் இப்போ உங்களுக்கு பாடத்தை கொடுக்கும். புதிய நபர் நல்லவராக இருந்தால் என்ன நடக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கும். வேலை மாற்றம் நல்லதாக நடக்கும். பயணம் மூலம் முன்னேற்றங்களும் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு மதிப்புகளும் கிடைக்கும். ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே வேற என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா உறவில் சந்தேகம், பேச்சில் பிளவு, ஒருவருடைய தனிமை, சின்ன விஷயம் பெரிய பிரச்சனை எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பலம் எல்லாமே உங்களுடைய புத்திசாலித்தனம் தான். இந்த காலத்தில் நீங்கள் ரொம்பவே அதை பயன்படுத்திக்கணும். எல்லாருடைய பேச்சையுமே கேட்கணும். ஆனால் முடிவு உங்களுடைய உள்ளுணர்வு சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். உங்கள் வீட்டில் தினமுமே ஒன்றா பேசுகிற மாதிரி நேரத்தை வச்சுக்கோங்க. சிரிப்பு அப்படிங்கிறது குறையாத மாதிரி பார்த்துக்கோங்க. மனசில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனே சொல்ல பழக்கப்படுத்துங்க. இப்போது உடல் நலத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். குறிப்பாக உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு மூச்சு பிரச்சனை, ரத்த அழுத்தம் அல்லது திடீர் மயக்கம் மாதிரியான சம்பவங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உடனடி கவனம் கொடுத்தா எல்லாமே சரியாயிரும். இப்போது இந்த காலம் அப்படிங்கிறது உங்களை ரொம்பவே சோதிக்கும். ஆனால் உங்களை வளர்க்கவும் செய்யும். யாரை நம்பணும், யாரை தூரமாக வைக்கணும் அப்படின்னு கற்றுக்கணும். மிதுன ராசிக்காரங்க அதிகமாக யோசிக்காதீங்க, ஆனால் கவனமாக இருங்க.
பேச்சை கட்டுப்படுத்துங்க. பணம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. குடும்பத்தை ஒன்றா வச்சுருங்க. புதிய நபருடைய வருகை அப்படிங்கிறது ஒரு அலை மாதிரி. நீங்கள் சமநிலை காப்பாற்றுனீங்க அப்படின்னா அந்த அலை அப்படிங்கிறதே கடந்து போயிடும். அவசரமாக நடந்தால் அலை உங்களை இழுத்துட்டு போயிடும். நீங்கள் புத்திசாலி, நீங்கள் விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடியவங்க. இந்த காலத்தினுடைய முடிவில் உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது இன்னுமே வலிமையாக இருக்கும். நீங்கள் அறிவோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா. அதனால் யாரை நினச்சுமே இனி எதுக்காகவுமே நீங்கள் கவலைப்பட வேணாம். யார் நம்ம கூட புதுசாக வந்தாலுமே அவங்கக்கிட்ட இருந்து உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியும். அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய திறமை அனைத்துமே உங்ககிட்ட நிறையாவே இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சும்மா அமைதியாக உட்காந்துருக்கவே முடியாது. மனசில் ஒரு பக்கம், உடலில் ஒரு பக்கம். அதனால தான் சில விஷயங்களை சீக்கிரமாக நம்பிடுறீங்க, சீக்கிரமாக சந்தேகமும் பட்டுடுறீங்க. இந்த காலத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு புதிய நபர் சாதாரணமாக வர்றவர் கிடையாது. அவங்க உங்களுடைய பலவீனத்தையும் பலத்தையுமே சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய பேச்சை ரசிப்பார், உங்களுடைய யோசனையை பாராட்டுவார். அந்த பாராட்டுக்கு தான் உங்களை ரொம்பவே நெருக்கமாகும். ஆனால் கவனமாக பாருங்கள், அவங்க யாரோ ஒருத்தராக குறி வைப்பாங்க. அது உங்களுடைய அண்ணனாக இருக்கலாம், அது உங்களுடைய தங்கையாக இருக்கலாம், அது உங்களுடைய அம்மாவாக கூட இருக்கலாம். அந்த நபர்கிட்ட ரகசியமான பேச்சு நடக்க ஆரம்பிக்கும். இந்த வீட்டில் சொல்லாதீங்கன்னு சொல்லி சில விஷயங்களை தனியாக வைக்க சொல்லுவாங்க. அங்கே தான் பிளவு ஆரம்பமாகும். மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். வெளியில் சிரிப்பார், உள்ளே கவலைப்படுவார், தூக்கம் சரியில்லாமல் போகலாம், சாப்பாடு குறையலாம். அந்த மெதுவான மாற்றம் தான் ரொம்ப பெரிய ஆபத்தாகவும் இருக்க போகுது. உடல் ரீதியாக சின்ன விஷயங்கள் நடக்கலாம். படியில் தவறி விழுதல், வண்டி ஓட்டும்போது கவனக்குறைவு, சமையல் அறையில் கையை எரிச்சு கொள்ளுதல், இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. ஆனால் கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அது பெருசாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தில் இன்னும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். புதிய நபர் உங்கள் புத்திசாலித்தனத்தை தூண்டி நீங்கள் இதில் முதலீடு பண்ணினீங்க அப்படின்னா நல்லாவே லாபம் வரும்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே உற்சாகமும் வரும். ஆனால் இந்த காலம் லாபத்துக்கும் நஷ்டத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காலம்தான். ஆனால் அதனால் அவசர முடிவு எதுவுமே நீங்கள் எடுக்க வேணாம். முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நடந்த கெட்ட அனுபவங்களை நினச்சிக்கோங்க. ஒரு வார்த்தை தவறாக போய் பெரிய சண்டை வர நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பின நபர் எல்லாமே உங்களுக்கு துரோகம் செஞ்ச தருணம், நீங்கள் நம்பின நண்பர் கூட உங்களுக்கு துரோகம் செஞ்ச தருணம், அப்புறம் அவசரமாக எடுத்த முடிவுகளால் உங்களுடைய பணம் இழந்த சம்பவம், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடமாக தான் இருக்கணும். என்றைக்குமே நீங்கள் யாருனால ஏமாந்தீங்களோ, யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ, யார் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் மறந்துடணும்னு எல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும்பொழுதும் அது எல்லாத்தையுமே நீங்கள் நினச்சிக்கணும். ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் யோசித்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து தான் நீங்கள் பண்ணணும். அதே நேரம் நல்ல விஷயங்களையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்கள் பேச்சால் சமாதானம் செஞ்ச நாள், உங்களுடைய முயற்சியால் குடும்பம் சந்தோஷமாக இருந்த தருணங்கள் எல்லாமே உங்களுடைய ஒரு பலமாக இருக்கும். இந்த புதிய நபர் தான் நல்ல எண்ணத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை உயர்வு கிடைக்கலாம், நீண்ட நாள் காத்திருந்த ஆசையும் நிறைவேறலாம், ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்கலாம். ஆனால் அவங்க மனசில் போட்டி எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் திறமையை பார்த்து ரொம்பவே பொறாமை கொண்டு இருப்பாங்க. அப்போது மெதுவாக உங்களை பற்றியே தவறான பேச்சு பரப்புவார். உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு அப்படிங்கிறது குறையலாம். அதனால் இந்த காலத்தில் நீங்கள் அதிகமாக பேசாமல் கவனமாக கேட்க கற்றுக்கோங்க. யாராவது உங்களை பற்றி சொன்னாங்க அப்படின்னா உடனே எதிர்க்காதீங்க. நேரடியாக அந்த நபர்கிட்ட போயிட்டு அமைதியாக கேளுங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு திடீர்னு மனசோர்வு வரலாம், என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு கூட நினைக்கலாம். அந்த எண்ணம் தான் அதிகமாக போகாமல் நீங்களே பேசணும். ஒரு சிறிய உரையாடல் பெரிய பிரச்சனையை தடுக்கிறதுக்கும் முடியும். மிதுன ராசிக்காரங்க, உங்கள் ராசிக்காரங்களுக்கு ரெட்டை மனசு மாதிரியான தன்மைகள் இருக்கும். ஒரே விஷயத்தில் 2 எண்ணம் வரும். இந்த காலத்தில் அதுதான் உங்களுடைய பலம். உடனடி முடிவு எடுக்காமல் இருக்கிறது, வீட்டில் தினமுமே சிரிப்பு குறையாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்றாக சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே தொடருங்க. குடும்பத்தில் யாராவது தனியாக உட்காந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கும். கெட்டது வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அது முழு இருள் கிடையாது. நல்லது வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அது உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். புதிய நபருடைய வருகை உங்கள் வீட்டில் அலையை கிளப்பும். அந்த அலை உங்களை இழுத்துட்டு போகலாமா அல்லது உங்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு போகலாமா அப்படிங்கிறது நீங்கள் நடந்துக்கிற விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து எதுவுமே வராது. நீங்கள் அவசரமாக நடந்தீங்க அப்படின்னா சின்ன விஷயம் கூட ரொம்பவே பெருசாக மாறிடும். மிதுன ராசிக்காரங்களுக்கு
உங்களுடைய புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆயுதமாகவும் இருக்க போகுது. உங்களுடைய வார்த்தை தான் உங்களுடைய வலிமை. அதை சரியான இடத்துல பேசி பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்க போகிறதா இருக்க போகுது. இப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு நாள்தோறுமே நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றின ஒரு பலனை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு புதிய நபர் தான் உங்களை பார்த்து முதல்ல ரசிப்பார். உங்களுடைய பேச்சும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய வேகமான யோசனையும் உங்களுடைய சமூக பழக்கம் இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே நேரம் அந்த கவர்ச்சிக்கு பின்னால் கணக்கும் வச்சுருப்பாங்க. அவங்க ஒருத்தவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஒருவர் தான் உங்கள் குடும்பத்தில் மனசுக்கு ரொம்பவே மென்மையானவங்க. அவங்க எளிதில் நம்புவாங்க. அவங்களுக்கு வெளியில் ஆதரவு தேவைப்படுற நேரமாகவும் இருக்கலாம். அந்த நேரத்தில் தான் இந்த புதிய நபர் அப்படிங்கிறவர் நெருங்குவார். மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே எதுக்குமே கோவப்பட்டாங்க, யார் கோவப்பட்டாங்க, எதுக்கு கோவப்பட்டாங்க, எதுக்காக வருத்தப்பட்டாங்க, யாருக்காக பண கஷ்டம் இருக்குது, யாருக்கு உடல் நலம் சரியில்லை, இது எல்லாமே மெதுவாக அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும். வீட்டில் ஒருத்தர் திடீர்னு மாறி பேச ஆரம்பிப்பாங்க. முன்னாடி உங்களோட கலகலப்பாக இருந்தவங்க கொஞ்சம் தூரமாக இருக்க மாதிரி தோணும். உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு எரிச்சலை தோன்ற வைக்கும். நீங்கள் எப்போதுமே இப்படிதான்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே மன ஆபத்துன்னு நீண்ட காலம் போனீங்க அப்படின்னா உடல் ரொம்பவே பாதிப்பை கொடுத்துரும். உங்கள் வீட்டில் ஒருவருக்கு தூக்கம் குறையலாம், அவரை அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கலாம், சின்ன விஷயத்துக்கு அழுதுறலாம், சாப்பாடு சரியில்லாமல் போகலாம். இதுதான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்க போகுது. பண விஷயத்தில் இன்னும் அதிகமான கவனமாக இருக்கணும். புதிய நபர் நம்பிக்கை வைங்கன்னு சொல்லுவாங்க. கையெழுத்து, பங்கு, கூட்டு தொழில் மாதிரியான விஷயங்கள்லாம் வரலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு புதிய விஷயம்னாவே ஒரு ஆர்வம் அதிகம்தான். ஆனால் இந்த காலம் ஒரு சோதனை காலமாக இருக்கும். முன்னாடி நீங்கள் எடுத்த அவசர முடிவுனால சின்ன இழப்பு வந்திருக்கலாம். அதை மறந்துடாதீங்க. அது இப்போது உங்களை காப்பாற்றும். அதே நேரம் நல்ல காலமும் உனக்கு இருக்குது. உங்களுடைய வார்த்தையால் 2 பேரையுமே சேர்த்த நாள்னு கூட சொல்லலாம். உங்கள் முயற்சியால் வீட்டு பிரச்சனை தீர்ந்த நாள்னு சொல்லலாம். அந்த திறமை அப்படிங்கிறது இன்னுமே உங்ககிட்ட இருக்குது. புதிய நபர் நல்லவராக இருந்தால் என்ன நடக்கும்? உங்கள் குடும்பத்தில் புதிய சந்தோஷம் வரும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு திறக்கும். பயணம் மூலம் முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பழைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும். ஆனால் அவர் மனசில் மறைமுகமான ஒரு போட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய திறமை அவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட சின்ன சின்ன சந்தேகத்தை விதைச்சிட்டே இருப்பாங்க. அவங்க உங்களை பற்றி இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு முக்கிய கடமை அப்படிங்கிறது கேட்குறது தான். அதிகமாக பேசாமல் கேளுங்க. ஒரே விஷயத்த 2 பக்கம் கேட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க கிட்ட உடல் சோர்வு வரலாம். சின்ன மயக்கம், தலை சுற்றல் மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. அதனால் கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆபத்தை நம்மளால் தடுக்கவே முடியும். இப்போது இளையவர்களுக்கு நண்பர்கள் வழி தவறான ஆலோசனை வரலாம். அதை மெதுவாக திருப்பணும். கோபத்தால் அடக்குனீங்கன்னா எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிகமாயிரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்கள் மனசு 2 பக்கம் ஓடக்கூடிய மனசு. அது இப்போ உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஒரு பக்கம் நம்பிக்கை, ஒரு பக்கம் விழிப்புணர்வு. இந்த 2மே சமநிலையாக வச்சுக்கோங்க. புதிய நபர் வருகை அலை போல் அந்த அலை உங்கள் வீட்டில் அமைதியை குலைக்கலாம். ஆனால் நீங்கள் நிலை தடிமாறி நிற்கும் பொழுது அந்த அலை தானாகவே அடங்கி போயிடும். மிதுன ராசிக்காரங்க உங்கள் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே குறையாது. உங்கள் பேச்சினுடைய வலிமை அப்படிங்கிறதும் குறையாது. அந்த சண்டைக்காக இல்லை, சமாதானத்துக்காக நீங்கள் பயன்படுத்திக்கணும். இப்போது இந்த காலத்தினுடைய முடிவில் உங்கள் குடும்பம் யாரை நம்பணும், யாரை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஆபத்திலிருந்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யாரை நம்பியும் எந்த விஷயங்களையுமே வெளியே ஷேர் பண்ணிக்காதீங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி.